இந்தியாவோட மிகப்பெரிய ஆட்டோமொபைல் ஜாம்பவானான ஹீரோ மோட்டோகார்ப் இப்போ யூரோப்பை நோக்கி டிராவல் பண்ணுறாங்க. 4 நாளாக இறங்கிட்டு இருந்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு பவுன்ஸ் ஆயிருக்கு. அதோட போனஸ் பிளேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். வாங்க ஒன்று பார்க்கலாம். இந்தியாவில் மிகப்பெரிய ஆட்டோமொபைல் நிறுவனமாக இருக்கக்கூடியது ஹீரோ மோட்டோகார்ப்புங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். நம்ம இந்தியாவில் ரோடுகளில் ஓடுற அதிகபட்சமான 2 வீலர்ஸ் ஹீரோ நிறுவனத்தோடு தான் இருக்குது. இப்போ இவங்க ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் யூகே போன்ற நாடுகளில் யூரோப் கண்ட்ரிஸை குறி வச்சு இவி வெஹிக்கிளை லான்ச் பண்ண போகிறாங்க. பிரீமியம் வெஹிக்கிளை லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே யூரோப்பிய நாடுகளில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோடைய தேவைகள் அதிகரிச்சுட்டு இருக்கு நம்ம நாட்டை விட. அதனால ஹீரோ மோட்டோகார்ப் நிறுவனம் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சந்தையை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இது பரீட்சார்த்த முறையாக இருந்தாலும் இந்த முயற்சி வரவேற்கப்பட வேண்டியது. இந்த 2025-26 ஃபைனான்சியல் இயரில், அதுவும் Q2, அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்னு சொல்கிறோம் இல்லையா, அப்கமிங் டேஸில் அவங்களோட லான்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏற்கனவே இந்தியாவை தவிர்த்து உலகம் முழுக்க ஏறத்தாழ் 48 நாடுகளில் 350 அவுட்லெட் வச்சுருக்காங்க. ஆனால் வச்சிருக்கிறதுல முக்கியமான கண்ட்ரிஸ் எல்லாமே சின்ன கண்ட்ரிஸ். ஸோ இந்த யூரோப்போட இவங்களுடைய ஃபர்ஸ்ட் லான்ச் உண்மையிலேயே எல்லாராலையுமே உற்று நோக்கப்படுது. ஏன்னா அவங்களால யூரோப்பில் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சுன்னா அதில் கிடைக்கக்கூடிய ரெவன்யூ அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். இதுவும் ஒரு பாசிவ் இன்கமாக வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. இதோட கண்டினியூவாக ஒரு 4 நாளாக மார்க்கெட் டவுனில் இருந்துச்சு. இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஜூலை 15ஆம் தேதி சென்செக்ஸ் 82,570 311 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 25,195 113 புள்ளிகளை ஆட் பண்ணியிருக்கு. மிட் கேப், ஸ்மால் கேப் அரௌண்ட் 1% பாசிட்டிவ் இருந்ததை நம்ம பார்த்தோம். நேற்றுக்கு வெளியிடப்பட்ட சில்லறை பணவீக்கம் 6 வருஷங்களில் இல்லாத அளவுக்கு ரொம்ப குறைவாக 2.1% இருக்கு. இது உண்மையிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். இதனால இனி வரக்கூடிய சிட்டிங்கில் கூட RBI இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்டில் நல்லாவே இருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் ஆட்டோ, ஃபார்மா, BSE பேங்க்ஸ், ரியாலிட்டி எல்லாம் நல்ல பாசிட்டிவ் சைடில் போனதை நம்ம பார்க்க முடிஞ்சு. ஹீரோ மோட்டோகார்ப் இந்த காலாண்டிலேயே யூரோப்பில் அவங்க லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பிறகு 4.25% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ, சன்ஃபார்மாலாம் அரௌண்ட் 2 to 2.25% வரைக்கும் பாசிட்டிவ் க்ளோஸ் இருந்துச்சு. ஐடி செக்டாரில் இந்த டிராக் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் சொல்லணும். இன்றைக்கும் HCL Tech அரௌண்ட் 3% மேலே டவுன் ஆயிருக்கு. HCL Tech குவார்டர் ரிசல்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனுடைய எதிரொலிப்பு தான் இந்த டவுனோட ரீசன். டாலருக்கு இந்தியன் ரூபி 85.83 செட்டில் ஆயிருக்கு. 24 கேரட் தங்கம் 9,977 ரூபாய்க்கு 11 ரூபா விலை குறைஞ்சு ட்ரேட் ஆகுது. 22 கேரட் 9,145 ரூபாய்க்கு 10 ரூபா விலை குறைவாக ட்ரேட் ஆகுது. வெள்ளியை பொறுத்தவரை எந்த விதமான விலை மாற்றம் இல்லாமல் 1 கிலோ 1,25,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்கமிங் போனஸ்ல பார்த்தீங்கன்னா அனுக் ஃபார்மா 1:1 இன்னைக்கு தான் ரெக்கார்ட் டேட். உங்க போர்ட்போலியோ பார்த்துக்கோங்க. அசோக் லேலண்ட் நாளைக்கு போனஸ் ரெக்கார்ட் டேட் 1:1 இருக்குது. IFGL ரெஃப்ராக்டர்ஸ் 1:1 18ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். மதர்சன் வயரிங் 1:2 18ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். சமர்த்தனா மதர்சன் 1:2 18ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். அதே மாதிரி ஸ்டாக் ஸ்பிளிட்லயும் இண்டோ தாய் செக்யூரிட்டிஸ் 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா ஃபேஸ் வேல்யூ ஸ்பிளிட் பண்றாங்க. 18ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் உங்கள் போர்ட்போலியோ இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டிய தருணம் இது. ஹீரோவோட யூரோப் பிரவேசம் பெரிய பிசினஸ் டர்னிங் பாயிண்டாக இருக்க சான்சஸ் இருக்கு. சில்லறை பணவீக்கம் குறைஞ்சிருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் பவுன்ஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் ஐடி துறை இன்னும் வீக்காக தான் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. ஆட்டோ, ஃபார்மா கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டோட முக்கியமான செய்திகள் எவ்வளோ தான். நாம எப்பவும் சொல்கிற மாதிரி தான் வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி சிம்பிள் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகணும் தான் இந்த வீடியோ நம்ம டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாம எப்பவும் சொல்கிற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். ஸோ உங்களோட பங்கு சார்ந்த முதலீடுகளை நீங்கள் எடுக்கிறதுனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்டோட ரிஸ்க் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி முதலீடுகளை எடுத்துக்கோங்க. இந்தியாவோட ஹீரோ மோட்டோகார்ப் வேர்ல்டு EV சாம்ராஜ்யத்தில் முன்னணிக்கு வருமாங்கிறது நேரம் தான் பதில் சொல்லும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow, another super topic.